ஹலோ ஆல், வெல்கம் டு ரிச்சியாஸ் லேர்னிங் சென்டர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஆடியோ வீடியோ எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கா அப்படிங்கறத எனக்கு ஒரு chat செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிடுங்க. so that will be easy for me to start the class. Okay. Fine. So let me start the class. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ் 9th உடைய NCERT மேத்ஸ் உடைய ஒரு கம்ப்ளீட் சிலபஸ்க்கான ஒரு ஓவர்வியூ, அதை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஒரு 8th இருந்து நீங்க 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது இது ஒரு பிக் ஜம்ப் மாதிரி தான் இருக்கும் மேத்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு இதுல ஜியாமெட்ரி ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். லைக் ஜியாமெட்ரி ரிலேட்டடான கான்செப்ட்ஸ், ஒரு தியரம், அந்த மாதிரி எல்லாம் நீங்க ரொம்ப ஜாஸ்தி இதுக்கு முன்னாடி படிச்சிருக்க மாட்டீங்க. பட் இந்த இயர் த மேக்சிமம் வெயிட்டேஜே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜியாமெட்ரி அப்படிங்கிற டாபிக் தான் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ தட் வில் பி ஒரு எபிசோட், ஒரு பிக் ஜம்பா தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் எல்லாமே நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட அச்சியாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து மேக்ஸ் 9th ஸ்டாண்டர்டுக்கான மேக்ஸ் கிளாஸஸ் ஜூன் 9th இருந்து I'll be starting. ஸோ அது வந்து ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் திஸ் த்ரூ வாட்ஸ்அப் ஆர் யூ கேன் ஃபோன் பண்ணி எனக்கு வேணும்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பத்தின ஃபுல் இது இந்த பேனர்லயே கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் இட். ஓகே. ஃபைன். சோ எப்படி இருக்கும், அதாவது ஓவரால் வெயிட்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது திஸ் இஸ் அபவுட் த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 6 கேட்டகரிஸா இருக்கும். உங்களுக்கு ஓவராலா யூ வில் பி ஹேவிங் 12 சாப்டர்ஸ். ஓகேங்களா? உங்களோட 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல யூ வில் பி ஹேவிங் 12 சாப்டர்ஸ் இன் மேக்ஸ். அது 6 கேட்டகரிஸா பிரிச்சுக்கலாம். நம்பர் சிஸ்டம், அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இதுல நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு சாப்டர் வரும். அல்ஜிப்ராக்கு கீழே வில் பி ஹேவிங் 2 சாப்டர்ஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி கீழே ஒரு சாப்டர், அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கீழே ஒரு சாப்டர், அண்ட் மென்சுரேஷனுக்கு கீழே 2 சாப்டர்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி, இதுல ஐ திங்க் யூல் பி ஹேவிங் 4 சாப்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவரால் இட் கவுண்ட்ஸ் டு 12, right? 2 + 1 is 3, 4, 8, 9, 10, 11. I think then I think geometry will be having around 5 chapters you will be having in geometry. Okay, so this is the weightage of marks. And 8th standard kum 9th standard kum ulla oru periya difference enna, 8th standard la you will be having அரௌண்ட் உங்களுக்கு 2.5 hours கொடுத்துருப்பாங்க 80 மார்க்ஸ். கரெக்டா? உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து யூ வில் பி ஹேவிங் 3 hours ஃபார் 80 மார்க்ஸ். ஓகே. அண்ட் இந்த 3 hours half an hour இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஓகே, டைம் நிறைய இருக்கு அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த டைமே பத்தாத அளவுக்கு யூ வில் பி ஹேவிங் சோ மச் ஆஃப் கான்செப்ட். ஸோ யூ ஷுட் கான்சென்ட்ரேட் மோர். ஓகேங்களா? இந்த இயர் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். ஓகே. ஃபைன். சோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கு முன்னாடி எதெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஸ் நம்பர் சிஸ்டம். நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, டோட்டலா 10 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க ஃபைனலா உங்களுக்கு. அதுல நம்பர் சிஸ்டம்ல யூ ஆர் ஹேவிங் ஒன்லி 1 சாப்டர் அண்ட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சாப்டர். இட்ஸ் அ வெரி பிக் சாப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 5 எக்ஸசைசஸ் வரைக்கும் இருக்கும். இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஈஸி சாப்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஃபைன். சோ இந்த நம்பர் சிஸ்டம்ல நீங்க என்னென்ன படிப்பீங்க, ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் லெவல் வரைக்கும், அதாவது 6th 7th 8th எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஒரு நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டாபிக் ஃபர்ஸ்ட் சாப்டரா தான் படிச்சிருப்பீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்க படிச்ச நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், அது எல்லாத்தையுமே நீங்க இதுல படிப்பீங்க. அதை தாண்டி இதுல புதுசா வர்றது இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் இன் டெப்தா நீங்க இதுல கொஞ்சம் லேர்ன் பண்ணுவீங்க இந்த ஹோல் சாப்டர்லயே. அதை தாண்டி யூ வில் பி ஹேவிங் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஓவராலா இந்த சாப்டர் சிம்பிளா சொல்லணும்னா இதுதான். பட் இந்த ரேஷனல் நம்பர்ஸ், இர்ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க, அதை ஒரு டெசிமல் நம்பரா கொடுத்திருப்பாங்க. அந்த டெசிமல் நம்பரை பொறுத்து இது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரான்னு உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ரேஷனல் நம்பரை உங்களை நம்பர் லைன்ல பிளாட் பண்ண சொல்லுவாங்க. இர்ரேஷனல் நம்பரை உங்களை நம்பர் லைன்ல பிளாட் பண்ண சொல்லுவாங்க. சோ அதுக்கெல்லாம் யூ வில் பி ஃபாலோயிங் சம்
எப்படி சொல்றது, இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த பிளாட்டிங் த லைன் ஆன் த நம்பர் லைனுமே ஒரு மாதிரி பிராக்டிக்கல் ஜியாமெட்ரி மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்பர் லைன்ல பிளாட் பண்ண சொல்றது அதெல்லாமே உங்களுக்கு இதுல வரும். அதுக்கு அடுத்தது மெயின் டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஷனலைசேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து இதுல வரும். அதாவது உங்களோட டினாமினேட்டர்ல when you have உங்களோட டினாமினேட்டர்ல வந்துட்டு உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் இருக்கு அப்படின்னா அதை ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜரை தான் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு we have some certain techniques, அதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸும் again you have learned from your smaller standards itself, but 9th standard லெவல்ல அது கொஞ்சம் ஹையர் லெவல்ல தான் இருக்கும். மெயினா இதுல நீங்க அப்ளை பண்ற லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து a power x by y is equal to root of a power x இந்த இன்டெகிரல்ல இந்த ராடிக்கல்ல வந்து y வரும். இந்த லா ஆஃப் எக்ஸ்போனன்ட் வந்து அதிகம் யூஸ் பண்ற மாதிரி வரும். அதை தாண்டி நீங்க ப்ரீவியஸ் இயர்ல படிச்ச எல்லா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸையும் நீங்க அப்ளை பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? நெகட்டிவ் எக்ஸ்போனன்ட்ஸ் எவ்ரிதிங் ஆல் தீஸ் வில் கம். பட் இதை வந்து நீங்க ரேஷனல் நம்பர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 4 power 5 into 4 power 6 இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க. பட் இந்த இயர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3/2 power 5 into 3/2 power 6. This is a basic question. But இதுலயே advanced level of law of exponents வரைக்கும் வரும். ஓகேங்களா? So first unit எடுத்துக்கிட்டீங்கன்னா it's a very big unit அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி சொல்றது, இப்ப என்னோட கிளாஸஸ்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் 1 hour கிளாஸ் எடுக்கிறேன்னா ஒரு 5 classes வரைக்கும் இது தேவைப்படும். ஓகேங்களா? சோ இட்ஸ் a very big unit. சோ அகைன் இதுலயும் அப்படிதான் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ட்விஸ்டடா கேட்பாங்க இந்த நம்பர் சிஸ்டம்ஸ்ல பொறுத்த வரைக்கும். சோ சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப நல்ல கான்செப்ட்ஸை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டரும் ஈஸியரா இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க இந்த நம்பர் சிஸ்டம் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி உங்க சின்ன வயசுல இருக்கிற சில கான்செப்ட்ஸ் நல்லா எனக்கு தரவா தெரியணும் அப்படின்னா பேசிக்கா நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன, இன்டீஜர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்ன, இந்த பத்தின ஒரு இது தெளிவான ஒரு ஐடியாவோட 9th standard குள்ள வாங்க. அடுத்தது லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ், பேசிக் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் தரவா தெரிஞ்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே கம்ப்ளீட்டா நியூவா தான் படிப்பீங்க. அது நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். சோ இதெல்லாம் தான் நீங்க வந்து இதுல மெயினா வந்து நீங்க படிப்பீங்க. சோ ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்ன, ரேஷனல் நம்பர்னா என்னது, ஒரு நம்பரை p/q ஃபார்மேட்ல ரெப்ரசென்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம அதை ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியலன்னா அதை இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். சோ ஒரு டெசிமல் ஒரு நம்பருடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் வச்சு அது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு we will be having these terms. அதெல்லாம் நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல I'll explain you. Next, real numbers அப்படிங்கிறது என்னதுன்னா it's a collection of rational and irrational numbers. Next, இந்த rational irrational numbers வச்சு உங்களுக்கு சில problems வர மாதிரி இருக்கும். And you will be having some identities and rationalization of denominator, and you will be learning the laws of exponents. These are all the basic laws of exponent, but the main thing நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த law of exponent வச்சுதான் you will be facing the so much of problems. Okay va? So this is about the number system topic. Okay, ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன் டெப்தா நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பாலினாமியல்ஸ் சாப்டர் 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலினாமியல்ஸ் இது வந்து எந்த கேட்டகரி கீழே வருதுன்னு அல்ஜீப்ரா அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. நான் சொன்னேன் 6 categories we have ன்னு சொன்னேன் இல்லையா, அதுல இந்த அல்ஜீப்ரா அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருது. அண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜியாமெட்ரிக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னா வெயிட்டேஜ்ல, மார்க்ஸ் வெயிட்டேஜ்ல அல்ஜீப்ரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ அல்ஜீப்ரால ரெண்டு யூனிட்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து இந்த 20 மார்க் இருக்குன்னா அதுல ஒரு 15 மார்க் வந்து இந்த பாலினாமியல்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. அகைன் இட்ஸ் a big chapter. ஓகேங்களா? இதுலயே உங்களுக்கு 5 to 6 எக்ஸசைஸ் வரைக்கும் வரும். இது கொஞ்சம் பெரிய சாப்டரா தான் இருக்கும். இந்த பாலினாமியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இந்த இயர் நீங்க படிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலினாமியல்னா என்ன, பாலினாமியல்னா you have already learned in your 8th standard level itself. Next, degree of the polynomialனா என்ன, மோனோமியல், பைனாமியல், ட்ரைனாமியல்னா என்ன, நெக்ஸ்ட் லீனியர் பாலினாமியல்னா என்ன, குவாட்ராட்டிக் பாலினாமியல்னா என்ன, கியூபிக் பாலினாமியல்னா என்ன, நெக்ஸ்ட் ஒரு பாலினாமியலுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் தியரம். ஆக்சுவலி ரிமைண்டர் தியரம் அப்படிங்கிறது வந்து உங்களோட சிலபஸ்ல இருந்து ஆக்சுவலா எடுத்துட்டாங்க. பட் இந்த ரிமைண்டர் தியரமோட பேசிக்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான்
ஃபேக்டர் தியரம் அப்படிங்கிற ஒண்ணு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸே வரும். அந்த ஃபேக்டர் தியரம் பேஸ் பண்ணி நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரிமைண்டர் தியரமும் தேவைப்படும். ஸோ பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது அல்ஜிபிரிக் ஐடென்டிட்டிஸ். நீங்க ஆல்ரெடி உங்களோட ஃபேக்டரைசேஷன் 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஃபேக்டரைசேஷன்ல ஒரு 4 ஐடென்டிட்டி படிச்சிருப்பீங்க இல்லையா? a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square, a minus b the whole square is equal to அந்த ஐடென்டிட்டிஸோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா இந்த ஐடென்டிட்டிஸும் நீங்க இந்த வாட்டி படிப்பீங்க. ஓகேங்களா, சோ எல்லாமே அப்ளை பண்றதுதான் உங்களுடைய பாலினாமியல் சாப்டரா இருக்கும். ஃபைன், ஓகே. சோ பாலினாமியல் அப்படிங்கிறது என்ன? பாலினாமியல் ஐ திங்க் யூ ஆல் நோ, ரைட்? சோ பாலினாமியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் 5x இது எல்லாத்தையுமே we can call it as polynomial. பாலினாமியல்னா மெயினா என்னதுன்னா வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அதுல வரும். அண்ட் மெயினான விஷயம் வேரியபிள் உடைய பவர் வந்து it should be a whole number. ஓகேங்களா, இப்போ என்ன சொல்றது, எக்ஸ் பவர் 0 is allowed, எக்ஸ் பவர் 5 is allowed, பட் அதே இது எக்ஸ் பவர் -2 இருக்குன்னா this is not at all a polynomial. ஏன்னா வேரியபிள் உடைய பவர் should be a whole number. That is very very important. இப்போ 1/x இருக்குன்னா 1/x plus x cube plus x power 4 இருக்குன்னா this is not a polynomial. So it's a polynomial இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினே it's an important 1 mark question. ஓகேங்களா, ஏன் இது நாட் அ பாலினாமியல்னா 1/x என்ன அர்த்தம்? தட் இஸ் எக்ஸ் பவர் -1, ரைட்? சோ எக்ஸ் உடைய அதாவது ஒரு வேரியபிள் உடைய பவர் வந்து உங்களுக்கு இட் ஷுட் பி அ ஹோல் நம்பரா இருந்தது அப்படின்னா we can call it as a polynomial. இல்ல அப்படின்னா அது பாலினாமியல்னே நம்ம சொல்ல மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் பாலினாமியல்ல வந்து ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா we call it as monomial, 2 terms இருந்ததுன்னா அது binomial, 3 terms இருந்ததுன்னா trinomial. அண்ட் பாலினாமியல் உடைய டிகிரி வந்து 1 இருந்ததுன்னா லீனியர் பாலினாமியல், டிகிரி 2 இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் பாலினாமியல், 3 இருந்ததுன்னா கியூபிக் பாலினாமியல். ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் என்னன்னா வேல்யூ ஆஃப் த பாலினாமியல். இப்ப இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் இருக்கு அப்படின்னா இதுல இந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கும். ஓகேங்களா, அதுக்கு we have some methods. அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவாங்க. And அதுக்குன்னு we have some properties. These properties are very important. The properties of which will be having some 1 mark question. And factor theorem, it's very very important. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாவே you will get some questions. அடுத்தது புதுசா லேர்ன் பண்ற ஐடென்டிட்டிஸ் வந்து இதை லேர்ன் பண்ணுவீங்க. இந்த ஐடென்டிட்டிஸே பாத்தீங்கன்னா இதுல 4 ஃபார்முலா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த 4 ஃபார்முலாவுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இந்த 4 ஃபார்முலால இருந்துமே இன்னும் ஒரு 4 ஃபார்முலாஸ் உங்களுக்கு டிரைவ் ஆகும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ x plus y plus z the whole square is equal to இந்த ஃபார்முலான்னு இருக்கு இல்லையா, இதுலயே x square plus y square plus z square is equal to, அதாவது இதே உங்களுக்கு கொஸ்டினா கேட்பாங்க. that is equal to x plus y plus z the whole square minus 2xy minus 2yz minus 2zx. இந்த மாதிரி இதுல இருந்து இந்த ஃபார்முலா டிரைவ் ஆகும். அடுத்தது இதுல இருந்து பாத்தீங்கன்னா x cube plus y cube is equal to அப்படிங்கிற ஃபார்முலா டிரைவ் ஆகும். x cube plus y cube is equal to x plus y the whole cube minus 3xy into x plus y. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்து இன்னொரு ஃபார்முலா டிரைவ் ஆகி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8 ஃபார்முலாஸ் வரைக்கும் வர மாதிரி வரும். தீஸ் ஃபார்முலாஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டிஸ் எல்லாமே. அண்ட் இந்த ஐடென்டிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகேங்களா, உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லெவல் வரைக்கும். ஸோ இந்த அல்ஜிப்ரா அப்படிங்கிற கேட்டகரி கீழே பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற சாப்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ நீங்க ஆக்சுவலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்மே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டுமே ரொம்ப பிக்கர் சாப்டர்ஸா தான் இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து மெயினா வந்து செகண்ட் சாப்டர்ல யூ வில் லேர்ன் இட். ஓகே, next is coordinate geometry. Coordinate geometry அப்படிங்கிறது it's a separate category and it's a very very small chapter. ஓகேங்களா, அதுக்கு நம்ம எவ்வளவு மார்க்ஸ் பார்த்தோம்? coordinate geometry will be having only 4 marks, but 4 marks மே ரொம்ப ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு சாப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். மெயினா வந்து coordinate geometry என்னதுன்னா ஒரு graphically you have to plot some points. ஓகேங்களா, ஒரு cartesian plane அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதை எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இதை ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் உடைய பாசிட்டிவ் சைடு வந்து இது, அதோடைய நெகட்டிவ் சைடு இது. அண்ட் இது இந்த சைடு வந்து பாசிட்டிவ் சைடு அண்ட் திஸ் சைடு இஸ் நெகட்டிவ் சைடு, அது ஒய் டேஷ் அப்படின்னு போடுவோம்.
இது 1 2 3 4 அப்படின்னு வரும். இதுவும் 1 2 3 4 அப்படின்னு பாசிட்டிவா வரும். பட் இந்த சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா you will get it in negative. அண்ட் இந்த சைட்லயும் நீங்க நெகட்டிவ் நம்பர் லைன் ஆர் இந்த ஆக்சிஸ்ல you will put it in negative format. இது எல்லாமே சேர்ந்ததுதான் கார்ட்டீசியன் பிளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே எக்ஸ் கமா ஒய். ஃபர்ஸ்ட் வில் பி எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் செகண்ட் வில் பி ஒய் கோஆர்டினேட். எக்ஸ் கோஆர்டினேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கும். ஒய் கோஆர்டினேட் எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து அப்சிஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய் கோஆர்டினேட்டை வந்து ஆர்டினேட் அப்படிங்கிற புது டேர்ம் வச்சு வரும். அண்ட் தே வில் பி கிவிங் சம் டேட்டாஸ். அந்த டேட்டாஸை வச்சு நீங்க இதுல பிளாட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் மெயினான விஷயங்கள். இட்ஸ் வெரி வெரி ஈஸி சாப்டர். ஓகேங்களா? So coordinate geometry is very easier. இதுல வந்து position in a plane, coordinate plane na enna, horizontal line is x-axis, vertical line is y-axis, and 4 quadrants varum. First quadrant, second quadrant, third quadrant, அந்த மாதிரி புதுசா சில terms quadrants na enna அப்படிங்கறதெல்லாம் படிப்பீங்க. Next coordinates, நான் சொன்ன மாதிரி abscissa na enna, ordinate na enna, இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாவே உங்களுக்கு ஒரு 1 mark question definitely you will get. இந்த abscissa ordinate வச்சு உங்களுக்கு ஒரு questions கேட்பாங்க. Next point representation. ஜெனரலி ஒரு கோஆர்டினேட்னாலே எக்ஸ் கமா ஒய் அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்தா we will learn in the ரெகுலர் கிளாஸஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 கிளாஸ்லயே ஹோல் சாப்டரே முடிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் புதுசா சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. குவாட்ரன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் அண்ட் புதுசான டேர்ம்ஸ் அதெல்லாம் you will learn it here. Okay. Fine. So with this coordinate geometry will be over, and the next chapter and the 4th chapter will be linear equation 2 variable, and it's also a very small chapter and it comes under the category algebra. Algebra அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். அல்ஜிப்ரால 2 யூனிட்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒன்னு வந்து பாலினாமியல், ஒன்னு வந்து லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். இந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள்ல ஒரு 5 மார்க்ஸ்க்கு கேட்டாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகாஸ் இட்ஸ் a very very small unit. ஓகேங்களா? சோ பாலினாமியல்ஸ் அப்படிங்கிற நம்ம செகண்ட் சாப்டர்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் 15 to 16 மார்க்ஸ் அதுல இருந்தா வரும். இதுல ஒரு 4 to 5 மார்க்ஸ்க்கு வேணா கேட்பாங்க. So the linear equation and 2 variable, again in the chapter name பார்த்தோன்னே எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும். Because in your 8th standard level you would have learned the topic linear equation in 1 variable அப்படிங்கிற ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, ரைட்? பட் தட் இஸ் a very easy topic. and இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா linear equation 2 variable வந்து ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. இது an easy topic அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எப்படி சொல்றது, ஆக்சுவலா இது linear equation 2 variable வந்து ரொம்ப பெருசா வந்து உங்களுக்கு 10th லெவல்ல வரும். 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல ஒரு பேசிக் கவர் பண்ற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள்னா என்னங்கிற ஒரு பேசிக் ரீகால் பண்ணிட்டு லீனியர் ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0. and அது அந்த linear equation 2 variable. இப்ப linear equation 1 variable எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். பட் linear equation 2 variables will be having infinitely many solutions. நிறைய சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு வரும். அதாவது இப்போ எப்படி சொல்றது, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 2 is equal to 5 இந்த மாதிரி ஒரு linear equation இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு linear equation இப்போ 4x plus 5y plus something 7 is equal to 2 இந்த மாதிரிலாம் linear equations இருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸுக்கும் ஒய்க்குமே யூ வில் பி ஹேவிங் சோ மச் ஆஃப் வேல்யூஸ். அதை வந்து நீங்க இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸா ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க. எக்ஸோட வேல்யூ 1 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 2. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ 0 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸோட வேல்யூ 3 இருந்ததுன்னா ஒய்யோட வேல்யூ -4. இந்த மாதிரி யூ வில் பி கெட்டிங் சோ மச் ஆஃப் வேல்யூஸ். அதுல ஒரு 4-5 வேல்யூ எடுத்து நீங்க கிராஃப்ல பிளாட் பண்ணி காமிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். சோ அதுதான் இந்த linear equation in 2 variables. and again it's a very easy topic. இதோட அப்ரோச் ஈஸியரா தான் இருக்கும். நம்ம அந்த கிளாஸஸ்ல இதுவும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 கிளாஸஸ்லயே முடிஞ்சிடும். ஓகே. சோ இதோட உங்களுக்கு ஓவராலாவே அல்ஜிப்ரா அப்படிங்கிற கேட்டகரியே உங்களுக்கு முடிஞ்சிடும். அண்ட் கோஆர்டினேட் ஜியோமெட்ரி அப்படிங்கிற கேட்டகரியும் முடிஞ்சிடும். நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற கேட்டகரியும் முடிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்லயே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்லயுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த 3 கேட்டகரியுமே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இந்த 3 கேட்டகரி அதாவது எவ்வளவு 10 + 20 30 34 மார்க்ஸ், அதாவது 18 மார்க்ல
34 மார்க்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்ல முடிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல ஹை வெயிட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஜியாமெட்ரிக்கு இருக்கும். ஓகே, சோ அந்த ஜியாமெட்ரியில என்னென்ன பார்க்கலாம். ஜியாமெட்ரியில பாத்தீங்கன்னா சொன்ன 5 யூனிட்ஸ் யூ வில் பி ஹேவிங். ஓகே, so first unit எடுத்துக்கிட்டீங்கன்னா and this is the 5th chapter in your book and this comes under geometry. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் a complete theory chapter. ஓகேங்களா, சும்மா லைக் எப்படி சொல்றது, எல்லா லைக் இதுல இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க வந்து தெரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாப்டர் தான் வந்து it's complete theory. Again, இதுவும் பாத்தீங்கன்னா 1 or 2 கிளாஸஸ்லயே முடியும். It's a very small unit and it's a theory chapter. இந்த ஜியாமெட்ரிங்கிற இதுல உங்களுக்கு 27 மார்க்ஸ்க்கு கேக்குறாங்க அப்படின்னா அதுல இந்த யூக்ளிட்ஸ் ஜியாமெட்ரில இருந்து ஒரு மார்க்குக்கோ 2 மார்க்ஸ்க்கோ தான் கேட்பாங்க. பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட் தியரி. ஓகே, ஃபைன். So Euclid அப்படிங்கிறவங்க ஒரு he is a scientist. okay, so he's a mathematician. so அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து சில axioms வந்து சொல்லியிருப்பாங்க, சில தியரம்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பாங்க, சில postulates எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் என்னங்கிறது ஓரளவுக்கு பேசிக்கா அதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு போறதுதான் இந்த பர்டிகுலர் சாப்டரா இருக்கும். சோ இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல மெயினா வந்து அதாவது மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாயிண்ட்னா என்ன, லைன்னா என்ன, பிளேன்னா என்ன, அதெல்லாம் அன்டிஃபைன்டு டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி he would have told. நெக்ஸ்ட் ஆக்சியம்ஸ் ஆர் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப சில விஷயங்கள், அதாவது சில விஷயங்கள்ல நமக்கு ப்ரூஃப் தேவையில்லை, இது கண்டிப்பா இப்படிதான் அப்படின்னு நம்ம ப்ரூஃபே இல்லாம சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது பேர் தான் ஆக்சியம். ஃபார் எக்ஸாம்பிள் சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் தேவையா பார்த்தாலே தெரியுது. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஆக்சியம்ஸ் ஆர் பாஸ்டுலேட்ஸ். அதுக்குன்னு தனியா ப்ரூஃப் தேவையில்லை. தியரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தியரம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா அதுக்குன்னு we need to have some ப்ரூஃப். அதாவது வந்து இந்த இதை வந்து நீங்க சில ஒரு ஆக்சியம்ல இருந்து ப்ரூவ் பண்ணலாம், ஒரு டெபினிஷன்ல இருந்து ப்ரூவ் பண்ணலாம், ஆர் நீங்களே வந்து ஒரு 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 லாஜிக்கல் ஒரு ரீசன்ஸ் வச்சு டிரைவ் பண்ணி யூ கேன் ப்ரூவ் இட். தியரம்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் இட். பட் ஆக்சியம் ஆர் பாஸ்டுலேட்ஸ் அப்படின்னா யூ ஹாவ் டு பிலீவ் இட் தட் இஸ் ட்ரூ, அவ்வளவுதான். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி யூக்ளிட்ஸ் வந்து ஒரு 7 ஆக்சியம்ஸ் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த 7 ஆக்சியம்ஸ் அண்ட் இந்த பாஸ்டுலேட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்டுலேட்ஸ் எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இதை படிச்சுட்டு இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட வரும், அவ்வளவு. That's it. அதோட இந்த ஹோல் சாப்டரே முடிஞ்சிடும். தியரிட்டிக்கலி இது எல்லாத்தையுமே நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா this chapter is over. That's it. ஓகேங்களா, ஃபைன். Next chapter, and this is the 6th chapter in your book and it falls under geometry. So geometry la lines and angles அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா again இந்த lines and angles அப்படிங்கிறது உங்களோட 6th standard 7th standard லெவல்ல ஒரு பேசிக்கா என்னன்னு படிச்சிருப்பீங்க. அந்த பேசிக்கா படிச்சதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் தியரம் அண்ட் அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி சம்ஸும் வரதுதான் இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, so இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் ஒரு பேசிக்ஸ் would have learned in your 6th 7th and 8th. பட் அதை வந்து கொஞ்சம் இன்டெப்தா நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி, அதாவது இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் பத்தின பேசிக்ஸ் நீங்க ரொம்ப தரவா இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்குமே என்னன்னா கான்செப்சுவலி இட் ஷுட் பி வெரி தரவ். ஸோ ஷுட் லேர்ன் த கான்செப்ட்ஸ் ப்ராப்பர்லி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட்ஸ் நீங்க தரவா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல என்ன சம்ஸ் கேட்டிருந்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஃபைன். அண்ட் இதுவும் பாத்தீங்கன்னா யூ பி ஹேவிங் அரௌண்ட் 3 to 4 எக்ஸசைஸ் வரைக்கும் இருக்கும். ஒரு மீடியம் லெவல் சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லீனியர் பேர் ஆக்சியம் அப்படிங்கறது உங்களோட சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்பீங்க, ரைட்? லீனியர் பேர் ஆக்சியம் என்னது, ஒரு லைன் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைன்ல இந்த மாதிரி it forms an angle of 180 degree. அது வந்து கொஞ்சம் இன்டெப்தா பர்டிகுலர் டேர்ம்ஸோட படிக்கிறது தான் இந்த லீனியர் ஆக்சியம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அதுல வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இதுக்கு வந்து யூ நீட் டு ஸ்டடி த ப்ரூஃப். தியரம்க்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் தியரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேரலல் லைன்ஸ் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேரலல் லைன் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்குன்னா corresponding angles equal, alternate interior angles are equal, interior angles on the same side add to 180 degree. அதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? சோ அதெல்லாம் இன்டெப்தா படிச்சு அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா சம்ஸ் இருக்கும். அண்ட் இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா லீனியர் பேர் ஆக்சியம் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும், அண்ட் இந்த parallel lines and transversals. நீங்க உங்களுடைய பேசிக்ஸ் உங்களோட 6th 7th 8th புக்ஸ்ல இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் உடைய பேசிக்ஸ் தரவா படிச்சுட்டு வந்தீங்கன்னா this will be more easier. Okay,
So this chapter இதுதான் இருக்கும். And you'll be learning new theorems or proofs எல்லாம் படிப்பீங்க. That's very easy only. Okay. சோ அதுதான் பர்டிகுலர்லி இந்த சாப்டர்ல பாப்பீங்க. இந்த கான்செப்ட்ஸ் தரவா இருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ட்விஸ்டடா சம்ஸ் கேட்டாலும் we can answer it easily. Okay, fine. So that's it about this lines and angles. And இதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஜியோமெட்ரியில ஓவராலா 27 மார்க்ஸ் இருக்குன்னா டெஃபினட்டா இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 8 to 9 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Next one, and this one is the 7th chapter in your book, and this chapter is called as triangles. Okay, so in the triangles liyum again pathina sila basics வந்து நீங்க வந்து உங்களோட சின்ன ஸ்டாண்டர்ட் 6th 7th 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து பெருசா இருக்காது. 6th 7th ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருந்து சில பேசிக்ஸ், ட்ரையாங்கிள்ஸ்னா என்ன, ஈக்விலாட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு. பட் இட்ஸ் அ கம்ப்ளீட் ஒரு என்ன சொல்றது, ஒரு தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி கேட்டகரியில தான் இதுவும் வரும். பட் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் தரவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு டெஃபினட்டா 10 to 12 மார்க்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர். இதுலயும் கான்செப்ட்ஸ் when you learn it clearly, it's an easy chapter. Okay, so இதுல என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா without proof வந்து you'll be having like congruence rule அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 congruence rule இருக்கும். அந்த congruence ruleங்கிறது என்ன, so congruencyனா என்ன அப்படிங்கறதெல்லாம் நீங்க தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா this will be easier. So congruent அப்படின்னா என்ன, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 சர்க்கிளையும் நான் கான்க்ரூவன்ட் அப்படின்னு சொல்லணும்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. They two are congruent. They both are same. அவங்களுடைய ஷேப் everything will be same. அதாவது கான்க்ரூவன்ட்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு சர்க்கிள் ஷேப்ல நான் ஒரு என்ன சொல்றது ஒரு கட் அவுட் மாதிரி நான் வச்சிருக்கேன் கட் பண்ணி, அதுக்கு மேல நான் இன்னொரு சர்க்கிள் வைக்கிறேன்னா அப்படியே ஃபிட் ஆகும். தட் மீன்ஸ் இட் ஷுட் ஹேவ் த சேம் ரேடியஸ். சோ சர்க்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். அது மாதிரி ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் அதோட லென்த் சேமா இருக்கணும். பட் இங்க ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ட்ரையாங்கிள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஒரு கட் பண்ணி நான் ஒரு பேப்பர்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அதே மாதிரி லைக் எப்படி சொல்றது இன்னொரு ட்ரையாங்கிளும் இருக்குது. இப்ப இந்த ட்ரையாங்கிள் இது வந்து ABC அப்படின்னு இருக்குன்னா இது PQR இருக்குன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல வச்சா அப்படியே ஃபிட்னு ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த சர்க்கிள் ஸ்கொயர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சர்க்கிள் இது எல்லாமே எப்படி வேணா ரொட்டேட் பண்ணி வச்சாலும் இட் வில் பி இந்த சேம் ஷேப். பட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரையாங்கிள் நான் இப்படி கவுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டா கவர் ஆகாது. ரைட்? சோ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த வெர்டெக்ஸ் எவ்ரிதிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது கொஞ்சம் இன்டெப்தா நம்ம கிளாஸஸ்ல பார்க்கலாம். சோ அந்த வெர்டெக்ஸ் நான் அப்போ இது வந்து நான் எப்படி சொல்றது, நான் உங்களுக்கு இதெல்லாமே ஒரு ப்ராக்டிகலி ஐ எக்ஸ்பிளைன், ஒரு பேப்பரை கட் பண்ணி அந்த மாதிரி நம்ம இதனால தரவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் இப்போ நம்ம ஓவர் வியூ பார்க்கும்போது அந்த அளவுக்கு இன்டெப்தா ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் யூ டு. சோ இது அதாவது இதெல்லாமே இட்ஸ் மோர் ஈஸியர். பட் ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் it's not complicated. You should understand it in a clear way. பண்ணிட்டீங்கன்னா it will be very easy. So அது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி கான்க்ரூவன்ட்டா இருக்கணும்னா you will be having so much of congruence rule. இந்த மாதிரி congruence rule எல்லாம் you will be having. So அந்த congruence rule எல்லாம் நீங்க தரவா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி fully you will be having sums. Congruence rule என்னன்னு சொல்லிடுவாங்க, பட் அதை அப்ளை பண்ற sums தான் very very important. Okay, சோ இந்த மாதிரி கான்க்ரூவன்ஸ் ரூல் இருக்கும். இதுக்கு நீங்க மெயினா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா என்ன, ஹைப்போடென்யூஸ்னா என்ன, ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, ஈக்விலாட்டரல் ட்ரையாங்கிள்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ் யூ கேன் பிரஷ் அப் அண்ட் கம். ஓகேங்களா? சோ அதெல்லாமே நீங்க தரவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆல்டிடியூட்னா என்ன, பிகாஸ் அண்ட் தென் மீடியன்னா என்ன, பிகாஸ் இந்த ஆல்டிடியூட் மீடியன்லாம் உங்களோட இந்த சிலபஸ்ல பெருசா இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் ஆல்டிடியூட் மீடியன்லாம் வச்சு ஆக்சுவலா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ ஆல்டிடியூட்னா என்ன, இப்ப ஆல்டிடியூட்னா இங்க இருந்து இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது இட் மேக்ஸ் an angle of 90 degree. இந்த பேசிக் யூ ஷுட் நோ. ஓகேங்களா? சோ இது 90 டிகிரி மேக் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச போது அதை பேஸ் பண்ணி நீங்க கான்க்ரூவன்ஸ் ரூல் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆல்டிடியூடோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்ன, மீடியனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, மீடியன்னா இப்படி வந்து இது ரெண்டு ஈக்குவல் ஹாஃபா டிவைட் பண்ணுமா, வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி, அதெல்லாம் would have learned in your previous standards. பட் இதெல்லாமே கொஞ்சம் பிரஷ் அப் பண்ணிட்டு நீங்க வர மாதிரி. ஓகேங்களா? சோ தட்ஸ் இட் about this one. நெக்ஸ்ட் ஒன் குவாட்ரிலேட்டரல்ஸ். அண்ட் இதுவும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜியோமெட்ரி அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும் அனதர் ஒன் சாப்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ திங்க் திஸ் இஸ் 8th சாப்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்?
Yeah, this is the 8th chapter in your book, quadrilaterals. And the quadrilaterals பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் quadrilaterals அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3rd சாப்டரா உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சிருப்பீங்க. பட் 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஈஸி பீஸி டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பேசிக்கா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். பட் இந்த 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல யூ வில் பி ஹேவிங் தியரம்ஸ், ப்ரூஃப்ஸ் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மாதிரி கொஞ்சம் வேகான ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த டாபிக்ஸ் தியரம்ஸ் இருக்கும், ப்ரூஃப்ஸ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இட் ஒன்ட் பி ரொம்ப ஈஸி டாபிக் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப பிக்கர் டாபிக்கும் கிடையாது. இது ஹேவிங் அரௌண்ட் 2 to 3 எக்ஸசைஸ் தான். பட் கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஜியாமெட்ரியிலே கொஞ்சம் இந்த குவாட்ரிலேட்டரல் சாப்டரும் அதுக்கு அடுத்த சர்க்கிள்ஸ் சாப்டர் வரும். அதெல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அகைன் the stuff is you should learn the concept clearly. That is very important. Okay. சோ இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டயகனல்ஸ் ஜெனரலா நம்ம என்ன படிச்சிருப்போம், உங்க 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல parallelogram உடைய ப்ராப்பர்ட்டி அதை வச்சு கொஸ்டின்ஸ் வரும். parallelogram-க்கு we will be having special type of parallelogram. இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஃபுல்லாவே இப்ப குவாட்ரிலேட்டரல் மீனா parallelogram வச்சுதான் இருக்கும். அந்த parallelogram கொஞ்சம் இன்டெப்தா போகும். diagonal divides the parallelogram into two congruent triangles. சோ இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குவாட்ரிலேட்டரல்ஸ்லயே ட்ரையாங்கிள்ஸ் முன்னாடி சாப்டர் இருக்கு இல்லையா, சோ அந்த கான்செப்ட் இதுவும் இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. So triangles chapter எவ்வளவுக்கு எவ்வளவு தகவலா நீங்க இருக்கீங்களோ that will help you to solve the next chapter. Okay. Next parallelogramல opposite sides are equal. அதுக்கு வந்து இதுக்கெல்லாம் you don't want proof ரொம்ப important கிடையாது. இதெல்லாமே இருக்கும். So proof வந்து this is more important. Okay. இது எல்லாத்துக்குமே proof கொடுத்திருப்பாங்க மேலால, but proof is important அப்படின்னா இதுக்குதான் important. So இதுதான் மெயின். அண்ட் இதுல மெயினா cyclic quadrilateral, midpoint theorem, cyclic quadrilateral அப்படிங்கிறது. cyclic quadrilateralனா என்னன்னா, ஒரு குவாட்ரிலேட்டரல் இருக்குன்னா அந்த குவாட்ரிலேட்டரல் உடைய 4 கார்னர்ஸும் ஒரு சர்க்கிள டச் பண்ணி இருக்குன்னா நம்ம அதை சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் பேஸ் பண்ண சம்ஸ். அடுத்தது மிட் பாயிண்ட் தியரம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிட் பாயிண்ட் தியரம் அண்ட் கான்வர்ஸ் ஆஃப் மிட் பாயிண்ட் தியரம் அப்படின்னு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம்திங் யூ லேர்ன் கம்ப்ளீட்லி நியூ இன் த 9th ஸ்டாண்டர்ட். அண்ட் இதுல இருக்கிற இந்த ஸ்டஃப்மே பாத்தீங்கன்னா இட் பி நியூ தான். ஓகே. ஸோ இதெல்லாமே நிறைய பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி diagonals of a parallelogram divides it into two congruent triangle. இப்ப இந்த மாதிரி ஒரு parallelogram இருக்கு அப்படின்னா இந்த டயகனல் வந்து இது ரெண்டும் வந்து ஈக்குவலா இருக்கும். கான்குருவன்ட்னா என்னது, இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஷேப் நான் தனியா கட் பண்ணி எடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையும் கட் பண்ணி எடுத்து நான் இதை இதுக்கு மேல இன்னொரு ட்ரையாங்கிள் நான் வைக்கிறேன்னா ரெண்டுமே இது ஆல்மோஸ்ட் சேம். சோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram, diagonals of rectangle என்ன பண்ணும், diagonals of rhombus என்ன பண்ணும், diagonals of square என்ன பண்ணும். அதாவது parallelogram மட்டும் இல்லாம அதோட ஸ்பெஷல் டைப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் இன்டெப்தா படிச்சு அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா சம்ஸ் இருக்கும். You have to prove something. எல்லா சம்ஸுமே நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்க தரவா இருந்தீங்கன்னா தான் அதை ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்தது ட்ரையாங்கிள்ஸோட கான்செப்ட் இன்வால்வ் ஆகும். அப்புறம் மிட் பாயிண்ட் தியரம்ஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி. அடுத்தது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிற கான்செப்ட் இதுல இன்வால்வ். ஓகே. ஓகே. அண்ட் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிறது இதுல மேலால வரும். மெயினா யூ வில் பி லேர்னிங் இன் தி நெக்ஸ்ட் சாப்டர். Okay, and this is the 9th chapter. 9th chapter வந்து என்னதுன்னா circles, and again it comes under geometry. And it's an இந்த circles அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, ஜியாமெட்ரியிலேயே கொஞ்சம் டஃபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குவாட்ரிலேட்டரல்ஸும் கொஞ்சம் டஃபரா யூ வில் ஃபீல். அண்ட் சர்க்கிள்ஸ், பிகாஸ் சர்க்கிள்ஸ்ல வந்து நிறைய புதுசா லேர்ன் பண்ற, அதாவது பேசிக் டேர்ம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். சர்க்கிள்ல ரேடியஸ்னா என்ன, டயாமீட்டர்னா என்ன, கார்ட்னா என்ன, செக்டார்னா என்ன, அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரீவிசிட் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா தியரம்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இந்த சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே. சோ இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன தியரம்ஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் அ சர்க்கிள், சப்டெண்ட் ஈக்குவல் ஆங்கிள்ஸ். சோ சப்டெண்ட்னா என்ன அப்படிங்கிற டேர்ம் எல்லாம் புதுசா வரும். பட் அதெல்லாம் நம்ம ரெகுலர் கிளாஸஸ்ல டீச் யூ.
அந்த சப்டெண்ட் அப்படிங்கிற வேர்டுடைய மீனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெளிவா புரிஞ்சாலும், பிகாஸ் அதை பேஸ் பண்ணி இந்த சப்டெண்ட்ங்கிற வேர்டை வச்சு நிறைய ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. சோ அது நெக்ஸ்ட் இந்த இதுக்கு ப்ரூஃப் வேணும். இந்த மாதிரி சிலதுக்கெல்லாம் ப்ரூஃப் தேவை இல்லை தியரம்ஸ்க்கெல்லாம். பட் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது தான் நான் இதுல கொடுத்திருக்கேன். சோ இதெல்லாமே கண்டிப்பாவே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ டெஃபினேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன, ஈக்குவல் கார்ட்ஸ்னா என்ன, கார்ட்ஸ் சப்டெண்டிங் ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இதெல்லாமே தியரம்ஸா வரும். இந்த தியரம்ஸை இன்டெப்த்ல நம்ம பார்ப்போம். கான்க்ருவென்ட் ஆர் ஈக்விடிஸ்டன்ட் கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டப்ஸ் வரும். ஓகேங்களா, சோ லேர்ன் த பேசிக் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ப்ராப்பர்லி அண்ட் கம். ஓகே, next, angles subtended by the arc at the center, angles in the same segment na enna, sector na enna, adellame learn பண்ணிட்டு வாங்க. அண்ட் சொன்ன மாதிரி சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கறத பத்தி இன் டெப்தா இதுல படிப்பீங்க. அண்ட் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் வரும்போது குவாட்ரிலேட்டரல் சாப்டருடைய சில கான்செப்ட்ஸும் இதுல யூஸ்ஃபுல்லா ஆகும். ஓகேங்களா, அந்த குவாட்ரிலேட்டரல் மிட் பாயிண்ட் தியரம், அதாவது இப்போ உங்களுக்கு லாஸ்ட் 3 சாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள்ஸ், குவாட்ரிலேட்டரல்ஸ் அண்ட் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், இது எல்லாத்துலயுமே ட்ரையாங்கிள்ஸ்ல இருந்தே நீங்க ரொம்ப தரவா இருந்தாதான் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிற சாப்டர் நல்லா கிளியரா நீங்க இதுல ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா அந்த 2 சாப்டர்லயும் யூ ஷுட் பி வெரி கிளியர். ஓகேங்களா, சோ திஸ் இஸ் த கான்செப்ட் யூ வில் பி லேர்னிங் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அண்ட் 10th சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலா. இது எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னா மென்சுரேஷன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருது. சோ 9thல இன்னும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு கால்குலேஷனே பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் ஸ்டஃப் அப்படிங்கிறது இந்த மென்சுரேஷன் பார்ட்ல தான் மெயினா வரும். ரிமைனிங் எல்லாத்துலயுமே கால்குலேஷன் ரொம்ப கம்மியா வரும், ஆனா கான்செப்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, சோ 9th ஸ்டாண்டர்ட் லெவல் நீங்க போகும்போது பெரிய டிஃபரன்ஸ். அதை 8th ஸ்டாண்டர்ட் லெவல் எல்லாம் யூ பி ஹேவிங் சோ மச் டு கால்குலேட், ரைட்? பட் 9th அதெல்லாம் தாண்டும் போது கால்குலேஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும். ஆனா அந்த வர கால்குலேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இந்த ஃபார்முலாஸ்ல அப்ளை பண்றது அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட கால்குலேஷன் லெவல், when you are putting it faster, இதெல்லாமே கடகடன்னு முடிச்சு டக்குன்னு ஈஸியா மார்க் எடுக்கலாம். பட் கால்குலேஷனே கொஞ்சம் ஸ்லோவா தான் போடுவீங்கன்னா பிகாஸ் இந்த கால்குலேஷன்ஸ் பிட் காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறது பிட் டைம் கன்சியூமிங் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன்ல வர ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா. இட்ஸ் வெரி ஈஸி டாபிக். ஒரே ஒரு ஃபார்முலா, பட் அந்த ஒரு ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியறது தான் இந்த யூனிட்டே. ஓகே, சோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள், அதாவது மெயினா ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படிங்கறதோடைய ஏரியாவை இதுல சொல்றதுதான் இந்த பர்டிகுலர் சாப்டர். சோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூசஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா. சோ திஸ் இஸ் த ஃபார்முலா. So this will be the formula you will be using. Okay, so இதுல again நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஃபாஸ்டரா எடுக்க தெரியணும். Addition, the stuffs, multiplication, all these stuffs will come. So you have to do, பாக்குறதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும், பட் the calculation part will be கொஞ்சம் practice அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை சொல்றதுதான் இது. பட் இதை தாண்டி உங்களோட லைக் எப்படி சொல்றது, இது வெறும் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க ஏரியா ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது, ஏரியா ஆஃப் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் என்னது, இதெல்லாமே உங்களோட ஸ்மால் ஸ்டாண்டர்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? அது இந்த உங்களோட சிலபஸ்ல இருக்காது, ஆனா உங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் போன இயர்ல எல்லாம் லைக் இப்ப எப்படி சொல்றது, உங்களோட ஸ்கூல்ஸ்ல தான் சில கொஸ்டின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ் லெவல்ல இந்த ஃபார்முலால இருந்து ஆக்சுவலி தே ஆஸ்க்ட் சம் கொஸ்டின்ஸ். சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரீவிசிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுதான் இந்த சாப்டர். ஓகே, next chapter and the 11th chapter is surface area and volumes, and again it comes under mensuration and it will be a bigger chapter. ஓகேங்களா, மென்சுரேஷன்ல மேக்ஸிமம் மார்க் இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்பாங்க. ஓகே, சோ மென்சுரேஷன்ல ரெண்டு சாப்டர், ஒன்னு ஹெரான்ஸ் ஃபார்முலா, இன்னொன்னு சர்ஃபேஸ் ஏரியா. இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல you have got introduced to the solid figures. என்னென்ன படிச்சிருப்பீங்க, கியூப் படிச்சிருப்பீங்க, கியூபாய்டு படிச்சிருப்பீங்க, சிலிண்டர் படிச்சிருப்பீங்க, ரைட்? சோ இந்த cuboid cylinder உடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம், சோ இதோட ஃபார்முலாஸ் நீங்க கண்டிப்பாவே ரீவிசிட் பண்ணியே தான் ஆகணும். பிகாஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவா கேட்க மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணும் ஆர் கொஞ்சம் கொஸ்டினை பெருசு பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்த ஃபார்முலாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த ஃபார்முலாஸை நல்லா லேர்ன் பண்ணிட்டு வாங்க. 9th ஸ்டாண்டர்ட் லெவல்ல நீங்க படிக்கிறது எல்லாமே புதுசா இருக்கும். அதாவது என்னென்ன படிப்பீங்கன்னா கோனர், ஸ்பியர்
and hemisphere. இதெல்லாம் தான் you will be learning in the 9th standard level. அதாவது 3D இது இருக்கு இல்லையா, 3D figures, அதுல நீங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து 8th ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சிருப்பீங்க, நெக்ஸ்ட் 3 வந்து இப்ப இதுல படிப்பீங்க. பட் அகைன் உங்களுக்கு இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர் இதெல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் it will be easier as your cuboid and cylinder. cuboid, cylinder எல்லாமே இந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள் கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். பட் கோன், ஸ்பியர், ஹெமிஸ்பியர்ல மோஸ்ட்லி யூ வில் பி ஹேவிங் த கான்செப்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள், ஸ்லாண்ட், ஹெயிட் அந்த மாதிரி வரும். சோ கொஞ்சம் அந்த ஃபார்முலாஸ் அண்ட் இந்த ஃபிகர்ஸ் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி, பிகாஸ் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம், மென்சுரேஷன் எல்லாமே கொஞ்சம் ட்விஸ்டட் क्वेश्चंस நிறைய கேட்பாங்க. அண்ட் மெயின் ஸ்டஃப் இஸ் கால்குலேஷன் பார்ட். அது எல்லாமே நீங்க இதனால தெளிவா புரிஞ்சுட்டு கால்குலேஷன் நல்லா ஃபாஸ்டரா போடுறீங்கன்னா this chapter will be very easier. Okay, and இதுல here these are all the formulas you will be learning. பட் இந்த ஃபார்முலாஸையுமே பிகாஸ் 8th ஸ்டாண்டர்ட்ல என்கிட்ட ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு தெரியும் ஃபார்முலாஸ்மே எப்படி ஈஸியா மென்சுரேஷன்ல மனப்பாடம் பண்ணாம படிக்கலாம் அப்படிங்கறது ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்ட்ல என்கிட்ட படிச்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ ஐ வில் டீச் யூ ஹவ் டு லேர்ன் தீஸ் ஃபார்முலாஸ் வெரி ஈஸியர். மக்கப்லாம் எதுவுமே பண்ணாம புரிஞ்சு படிச்சுட்டீங்கன்னா திஸ் வில் பி வெரி ஈஸியர். ஸோ அந்த மாதிரி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே தான் உங்களுக்கு இன்வால்வ் ஆகும். பட் இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்றதுக்கு யூ ஷுட் நோ த பேசிக் கான்செப்ட். சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன, வால்யூம்னா என்ன, ஏரியாக்கும் வால்யூமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதெல்லாமே 8th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சிருப்பீங்க. அதை கொஞ்சம் நல்லா ரீவிசிட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியரா இருக்கும். ஓகே, next one, and this is the 12th chapter and the last chapter of your 9th standard, and it comes under statistics. And statistics you have only very low weightage and it's an easy chapter. Okay, அதே இதுக்கும் ஒரு basic understanding வேணும் இருந்ததுன்னா it will be easier. or I think it will be having around 4 to 5 marks or 6 marks நினைக்கிறேன், அவ்வளவுதான் வரும். but it's easy to score. Okay, சோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பார் கிராஃப்னா என்ன, ஹிஸ்டோகிராம்னா என்ன, ஃப்ரீக்வன்சி பாலிகன்னா என்ன, இதை வந்து உங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு கிராஃப் ஷீட் கொடுத்துட்டு அதுல கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. அகெயின் நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் படிச்ச மாதிரி லைக் ரொம்ப ஒரு ஈஸி ஒரு சும்மா லைனை பிளாட் பண்றது அந்த மாதிரி இருக்காது. கரெக்டா பார் கிராஃப்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, திஸ் வில் பி பார் கிராஃப். ஹிஸ்டோகிராம் அப்படின்னா இப்படியே சேர்ந்தாப்புல வரும். frequency polygon அப்படிங்கிறது லைக் இந்த மாதிரி you will be getting like a polygon. இந்த மாதிரி ஒரு polygon shapeல வந்து முடியும். so that will be you will be have to plot it. அத plot பண்றதுக்கான points நீங்க தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுல frequency polygons மட்டும் கொஞ்சம் உங்களோட understanding should be very clear. இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். remaining will be bit easier. okay, அவங்க இததான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் கொடுப்பாங்க, அவங்களே எதை வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லுவாங்க. But it's easy to score. Okay, you should have some clear understanding. So with this your 9th standard stuffs is over. Okay, so bar graph na enna, histogram na enna, frequency polygon na enna அப்படிங்கறது பத்தி ஒரு டீடைல்டா நான் கொடுத்திருக்கேன். But again in depth we will learn in the classes. I hope ஒரு overview வந்துட்டு இதுதான் 9th standardல படிக்க போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். You should come prepared. எதுக்குமே you should not get okay என்னடா அது நிறைய ஜியோமெட்ரி வருதே எனக்கு வராதே அப்படிலாம் you should not think. ஓகேங்களா, ஜியோமெட்ரி is actually very easy when you learn the concepts very clearly. கான்செப்டுவலா நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜியோமெட்ரி வந்து ரொம்ப ஈஸி. ரிமைனிங் எல்லாமே அதுதான். you should do some practice, நிறைய அப்ளை பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா it will be very easier. So and லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட அச்சியாஸ் லேர்னிங் சென்டர்ல இருந்து ஜூன் 9th இருந்து 9th ஸ்டாண்டர்ட்கான மேத்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் டீடைல்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் கால் ஆர் வாட்ஸ்அப் மீ அண்ட் கான்டாக்ட். அண்ட் இந்த சண்டேயோட மேக்ஸிமம் நான் கிளாஸஸ் என்ரோல்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் பட் நம்ம கிளாஸஸோட ஸ்பெசிபிக் இது I'll be having like எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் முடிஞ்சோடனே யூனிட் டெஸ்ட் வச்சிருவேன். அண்ட் உங்களோட ஸ்கூல்ல when you have your PT1 exams அதுக்கு முன்னாடி 80 marks test I'll be conducting the 3 hours test நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவேன். அண்ட் அந்த டெஸ்டோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஐ வில் கிவ். அந்த டெஸ்ட் கொடுக்குற ஒரு ஆன்சர்ஸ் என்னன்னே தெரியாம இருக்கும், தெரியாமலே நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா. ஸோ ஃபுல் ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். And over unit to mind maps I will provide and mistake worksheets, and if the topic is very tough adukana worksheet in a madri I will provide all these stuffs. So definitely it will be useful. So if you want you can contact this number and enroll it.
இப்போதைக்கு ஆன்லைன் கிளாஸஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ என்ரோல் இட் ஆஸ் சூன் as possible. ஓகே, ஸோ தட்ஸ் இட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் மெசேஜ் மீ த்ரூ த வாட்ஸ்அப் குரூப் ஆர் எங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, இல்ல ஐ வில் ரிப்ளை யூ பேக். ஓகே, தேங்க்யூ.